வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை அந்த பாத்திரத்தை ஒரு ஓரமாக இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ அதே அடுப்புலைங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயையும் நெய்யையும் சேர்க்க போகிறோங்க. எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோம்னா 1/4 கப்பு எண்ணெயை வாசனை இல்லாத சன்ஃப்ளவரோ பாம் ஆயிலோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நெய் சேர்க்க போகிறோங்க. நெய் இப்போ 1/2 கப்பு எடுத்துருக்குறேங்க. அதில் 1/4 கப் நெய்யை இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. பாக்கி 1/4 கப் நெய்யை நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்போ சேர்க்கணும்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா இந்த மாதிரி உருகி மெல்ட் ஆகிடுங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட முந்திரி பருப்பு போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோங்க. அதுக்காக நான் ஒரு 10-15 முந்திரி இந்த மாதிரி நல்லா உடச்சி வச்சுட்டுக்கிறேங்க. உடச்சி வச்ச முந்திரி இது கூட போட்டுங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிருங்க, ஆனால் முந்திரி குக் ஆகாதுங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோட தட்டில் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே இந்த எண்ணெய் நெய் வறுத்த இந்த இதுலேயே நம்ம 1 கப் ரவையும் போட்டு நம்ம இது மாதிரி வறுத்து எடுக்க போகிறோங்க. இது எவ்வளோ நேரம் வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்தா போதுங்க. அந்த இதுலேயே மீடியமான ஃப்ளேமில் வறுத்தெடுங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இல்லைன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட இதை குக் பண்ணலாங்க. ஹையில் வச்சிங்கன்னா ரவை நல்லா கரைஞ்சிருங்க, ஆனால் குக் ஆகாதுங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது இந்த கரைஞ்ச டேஸ்ட் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவையும் நல்லா அந்த எண்ணெய் நெய்யில் நல்லா அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கிற அந்த தண்ணியை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறேங்க. அந்த 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லைங்க, அதாவது 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி கணக்குங்க. அந்த கொதிக்க வச்ச தண்ணியை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க, மீடியமும் ஹைலே வைக்க வேணாங்க. நம்ம ஹையில் வச்சோம்னா தண்ணி வத்திருங்க, ஆனால் ரவை உங்களுக்கு குக் ஆகாதுங்க. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியுங்க, கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ரொம்ப கெட்டி தண்ணி ஆயிடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் தண்ணி இருக்கும்போது சர்க்கரை சேர்த்துடாதீங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறாங்க. இந்த சர்க்கரை மெல்ட் ஆனது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரவையோட நல்லா அந்த மாதிரி சேர்ந்து ஒரு கெட்டித்தன்மைக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பை இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த ரவையும் அந்த சர்க்கரை கூட இந்த முந்திரி பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலரி விடணுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி சொல்லுவாங்க, பப்பாளிக்காய், அந்த இது ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கலர் சேர்க்க தேவையில்லைங்க, கலர் சேர்க்காதீங்க. ஏன்னா கலர் நமக்கு உடம்புக்கு கெடுதலைங்க. அதனால் இந்த மாதிரி நேச்சுரலாக செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அந்த முந்திரி பருப்பு அந்த டூட்டி ஃப்ரூட்டி இதோட சேரும்போது அதை சுவை இன்னும் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் சுகர் 1 கப்பே போடுங்க, ஏன்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டியில் ஒரு இனிப்புத்தன்மை இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த அளவு சுகர் போட்டாலே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்குங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா ஒரு கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல கேசரி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த பாக்கி நெய்யை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. அந்த நெய் உருகி பார்த்தீங்கன்னா அந்த நல்லா அது கூட சேர்ந்து நல்லா அந்த மாதிரி மேலே நல்லா ஜூஸியாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி சூப்பராக இருக்குங்க. வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் மட்டும் ஒரு மூடி போட்டுங்க ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அது எதுக்காகனா அந்த நெய் எல்லாம் நல்லா இதாகி நல்லா செப்பரேட்டாக அந்த நெய் உங்களுக்கு இதாகி வருங்க. அதுக்காக தான் அப்படி குக் பண்ண சொல்கிறது. அது இல்லாமல் கேசரி ரொம்ப நேரம் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, கரண்டில் எடுக்கும்போது எப்படி வருது பாருங்கள், அதில் ஒட்டாமல் சூப்பராக வருது பார்த்தீங்களா.